ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு எடுத்து பலம் பார்க்கல இல்லையா? சாதம் சரியான பக்குவமாக வெந்து விட்டதா என்று என்ன பண்றோம்? அகப்பையில் எடுத்து அந்த சூடா இருக்கும்போது ஒரே ஒரு சாதத்தை அப்படியே கையில வச்சு பார்த்தோம்னா என்ன தெரியும்? போதும், இது என்ன பண்ணிடலாம், தண்ணி வடிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அது போல இந்த மந்திரத்துல எந்த இடத்துலையும் ஒரு குழந்தை எப்படி அந்த பதிவு கொடுக்கும் அது போல பண்றாரு. அவர் காதுல தோடு வளர்ந்துருந்தாரு, அவர் நெத்தில திருநெறி பூசிருக்காரு, அவர் என்ன உள்ளத்தை கவர்ந்துட்டாரு அப்படின்னு அவர் அங்க அடையாளங்களை சொல்லி அதற்குள்ளே பல அற்புதமான செய்திகளையும் தொகுத்தி வைத்து கொடுத்து கடைசியாக 11வது மந்திரத்தை திருக்கடை காப்பு. அது பேர் என்ன? சொல்லுங்க. திருக்கடை காப்புல இந்த மந்திரத்தை படித்தால் என்ன பலன் என்பதை சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லுகிறார் கடைசியாக? கடைசி என்பது பாருங்க, புது ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தம் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிவு. தொல்வினைனா என்ன? தொல்வினைனா என்ன? நாம அந்த துறவிக்கு முன்னாடி ஒரு துறவி இருந்திருக்கோம். அந்த துறவியில நாம எவ்வளவு அக்கௌண்ட் வங்கி கணக்குல கொண்டு பணம் வைக்கிறது இல்லையா? அது வங்கி போறது போல இப்ப வெளியூருக்கு போறோம். போகும்போது நம்ம கையில ஏடிஎம் கார்டுல ஒரு 10 ரூபாய் செலவு இருக்குது, ஒரு 100 ரூபாய் செலவு இருக்குது, 500 ரூபாய் கையில இருந்தா மகிழ்ச்சியா போவோம். என்ன வந்தாலும் என்ன பண்ணிக்கலாம். இது 50,000 ரூபாய் இருக்கு, 10 ஒரு 500 ரூபாய் செலவு பண்ண போனா இன்னும் ஸ்ட்ராங்கா போவோம் இல்லையா? அது போல நம்ம பிறவியை முடிக்கும் போது ஒவ்வொரு பிறவி, எத்தனையோ பிறவி இருக்குது. இல்லாக்கி போடாய் போடாய் கல்வியகமாகி சங்கமத்துள் எத்தனை பிறவியை கடந்தாலும் நாம் இந்த பிறவியை முடிச்சுட்டு போகும்போது நம்முடைய அக்கௌண்ட்ல, நம்முடைய சேமிப்பு கணக்குல என்ன இருக்கணும்? நிறைய அருள் சேர்த்து வச்சுக்கணும். பொருள் சேர்க்கறதுலாம் வருமா? நம்ம கூட போகும்போது எந்த பொருளா கூட வருமா? வராது. அதை இப்ப நாம பேச வேண்டாம். பொருளும் சேர்க்கணும், பொருளும் சேர்க்கணும். அந்த பொருளோடு சேர்த்து எதையும் சேர்த்துக்கணும்? அருளையும் சேர்த்துக்கணும். வயதாகி எங்களை மாதிரி வயதாகும் போது அந்த பொருளெல்லாம் இதெல்லாம் இதெல்லாம் இருக்கு, இன்னைக்கு நம்ம சாப்பிட முடியலையே, நல்லா சாப்பிட்டா நிறைய இருக்குது, நிறைய இருந்தாலும் சாப்பிட முடியலையே, கடைசியாக என்ன பண்றாங்க? வெறும் பாலை மட்டும்தானே ஊட்ட முடியுது, அதுதான் உள்ள இறங்குது, அது கூட இறங்காம உடம்பு தவிக்குது என்றெல்லாம் நினைக்கிற நேரத்தில் அதெல்லாம் மறைந்துவிடும். நீங்கள் சேர்த்த அருள் இந்த பயணத்தை முடித்து அடுத்த பயணத்திற்கு நீங்க தயாராகும் போது அந்த அருள் உங்களோடு நிற்கும். அப்ப தொல்வினை என்பது இந்த பிறவியில் எதை சேர்த்துக் கொள்ளக்கூடாது? பாவத்தை சேர்த்துக் கொள்ளக்கூடாது. அடுத்த ஒரு சாபத்தை சேர்த்துக் கொள்ளக்கூடாது. அடுத்தவங்களை துன்பப்படுத்தி அந்த வேதனையை நம்முடைய வேதனையாக சேர்த்துக் கொள்ளக்கூடாது. இதெல்லாம் இல்லாத நிலை. அப்படி இருந்து கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் சேர்த்துருச்சு அப்படின்னா இந்த மந்திரத்தை ஓதினால் தொல்வினை தீர்தல் எளிது. திருநெறிய ஞான சம்பந்தம் உரை செய்த செந்தமிழ் பத்தையும் நாம ஓதினால் நம்முடைய தொல்வினைகள், நம்ம கண்டர் அலங்காரத்துல வரும் இல்லையா, நாளென் செய்யும் வினைதான் செய்யும் என்னை நாடி வந்த கோளை செய்யும் கொடும் போற்றி செய்யும் குமரேசர் இருந்தாலும் தண்டையும் சிலம்பும் சதங்கையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோல்வி. அது தோல்விவிட்டார் எது போயிடும்? வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் வருதா?
வந்த வினை, நம்ம கொண்டு வந்த வினை, இது வரப்போகிற வினை. இந்த வினையெல்லாம் எது தீர்க்கிறோம்? கந்தன் என்ற ஒரு மந்திரம், முருகா 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 கந்தா வீரவா என்று நாம் வாயார சொன்னால் எப்படி தீர்வு நினைக்கிறீங்களா? அந்த வாயார சொல்ல ஆரம்பிச்சா நம்ம உடம்போ மனதோ தவறான சிந்தனைகளை, அடுத்த உயிர்களை என்ன பண்ணாது? துன்பப்படுத்தாது. அது வள்ளலாருடைய தாரக மந்திரம். என்ன மந்திரம்? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். திருப்பி சொல்லுங்க, அழகா சொல்லுங்க பார்க்கலாம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். இந்த ஒரு மனம் அருட்பிரகாச வள்ளலாருடைய அந்த மனதிலே பதிந்த காரணத்தால் தான் இந்த சோதியாக இருந்து எந்த பயிரையும் வாடவிடாமல் மழையின் இறைவனிடம் கேட்டு வாங்கி உணவுப் பொருளையும் எந்த குறையும் இல்லாமல் இந்த உலகத்திற்கு கொடுக்கின்ற ஒரு அருளாளராக மாறி இருந்து வாங்கி கொடுக்கிறார் என்றால்